ஜனவரி மாதத்தின் 8ஆம் தேதியினுடைய தியான நூல் வாசிப்பு. யாத்திராகமம் 15:25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. நம்முடைய வாழ்வில் நாம் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். பலவிதமான சோதனையான சூழ்நிலைகளை கடந்து செல்ல நேரிடுகிறது. இவை யாவும் இந்த பூமியில் சகஜமானவைகள். ஆனால் நம்முடைய உண்மையான பிரச்சனை எது தெரியுமா? பிரச்சனை அல்ல. பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு வழி அறியாமல் இருப்பதுதான் பெரிய பிரச்சனை. நோய் ஒரு பிரச்சனை தான். ஆனால் அந்த நோயை விட மருத்துவர் இல்லாமையும் மருந்து இல்லாமையும் தான் பெரிய பிரச்சனைகள். தேவன் நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனையின் வேலையிலும் மேஜிக் போல ஒரு அற்புதம் செய்துதான் உதவுகிறார் என்று கூறிவிட இயலாது. தேவன் நமக்குள் ஞானத்தை தர வேண்டும். அதை கொண்டு பிரச்சனைகளை சந்திக்கும் விதத்தை அறிய முடியும். தேவன் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். அப்போது எதன் மூலம் நமக்கு தீர்வு வருகிறது என்பதை அறிய முடியும். ஆகாரின் கண்களை தேவன் திறந்தார். அங்கே பாலைவனத்தின் நடுவிலும் ஒரு நீரூற்று இருப்பதை அவள் கண்டாள். இஸ்ரவேல் ஜனங்கள் மாரா என்ற இடத்திற்கு வந்தபோது தண்ணீர் கிடைக்காமல் தவித்தனர். இறுதியில் தண்ணீரை கண்டுபிடித்தனர். ஆனால் வாயில் வைக்க முடியாத அளவிற்கு கசப்பு. ஜனங்கள் சோர்ந்து போய்விட்டனர். ஆனால் இங்கே மேஜிக் போல எதுவும் தேவன் செய்யவில்லை. ஆனால் கசப்பை மதுரமாக்கும் ஒரு அதிசயமான மரம் ஒன்று அங்கே நின்றது. ஆனால் அது அவர்களுக்கு தெரியாது. தேவன் அதை சுட்டி காட்டினார். கசப்பிற்கு தீர்வு கிடைத்தது. நகோமியின் வாழ்க்கை கசப்பாகி போன ஒன்று. அவளுக்கு மேஜிக் போல ஒன்றும் நிகழவில்லை. ஆனால் போவாஸ் என்ற மனிதனை குறித்த சிந்தனையை நகோமிக்குள் தேவன் கொடுத்தார். அவள் செயல்பட ஆரம்பித்தாள். அந்த போவாஸ் தான் நகோமி, ரூத் ஆகியோரின் வாழ்வின் கசப்பை போக்குவதற்கு கர்த்தரால் காண்பிக்கப்பட்ட மதுரமாக்கும் மரம். போவாசினால் ரூத்தின் வாழ்வும் பிரகாசித்தது. நகோமியின் வாழ்வும் பூரித்தது. ஆம், எது எதனால் மதுரமாகும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரை நாம் முற்றிலுமாக சார்ந்து வாழ்ந்தால் மதுரமூட்டும் மரங்களை நாம் காணும்படி தேவன் செய்வார். சிந்தனைக்கு, இறைவனுடைய காரியங்கள் மேல் உன் கவனம் சரியாய் இருந்தால் உன் தேவைகள் மேல் அவருடைய கவனம் அதிகமாய் இருக்கும்.